ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 சிலபஸில் சொல்லகராதி கீழே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 15 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். தி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். து என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். த என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். கை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். மை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். கு என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பொருட் பன்மொழி அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.